நம்ம கூட இருக்கிறவங்கள ரெண்டு வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று பிடிச்சவங்க, இல்லை பிடிக்காதவங்க. இந்த பிடிச்சவங்க கிட்ட நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, நம்மளுக்கு ரொம்ப எல்லா விஷயத்துலையும் அவங்கள வந்து அவங்களுக்கே நம்ம பிடிக்காமல் இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை பேசி செஞ்சு எல்லாம் செஞ்சு நடந்துக்கிறோம். அதே இது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு நம்ம பிடிக்காதவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன செஞ்சு அவங்க காலுக்கு கும்பிடு போட்டு நான் அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுருந்தா கூட அவங்கக்கிட்ட உன்னுடைய எந்த இதுவும் பழிக்காதுமோ. ஆமாம், ஏன்னு கேட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அதனால நீ என்ன செஞ்சாலும் அதில் ஒரு இங்கு ஈச்சு இம்மு எல்லாம் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுவாங்க, நீ இப்படி அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம நடக்கிறத விட பிடிக்காதவங்க கிட்ட எப்படி நடக்கலாம் அப்படின்றது யோசிக்கிறதுக்கே டைம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடிக்காதவங்களை வச்சு ஒரு நண்பர்கள்கிட்ட பிடிக்காதவங்க கிட்ட குப்பை கொட முடியாது. ஏன்னா 5 பேரில் வச்சுக்கோங்க, இல்லை 5 பேர் 10 பேரில், இல்லை 3 பேர் 2 பேரில் ஒருத்தன் நம்மளுக்கு பிடிக்காதவனா இருப்பான். இந்த பிடிக்காதவங்கிட்ட எப்படா குப்பை கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்துக்கிட்டு அதுக்காக நம்ம யோசி எவ்வளோதாங்க வாழ்கிறது. எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே முடியாது. அவன் என்ன பண்ணுவேன், கரெக்டாக அதை தான் பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு நீ அன்றைக்கி சொன்ன இல்லை, நீ இது வச்சல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாக அதே இடத்துல குப்புக்குன்னு புகையாக இருக்கிறத தீயை வச்சு அப்படியே எரித்து பக்காவாக பெரிய இதாக்கி விட்டுருவாங்க. அதனால் பிடிச்சவங்க கிட்ட இருக்கிறத விட பிடிக்காதவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. பிடிக்காதவங்களை விட பிடிச்சவங்க கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பிடிச்சவங்க இவங்க என்னைக்கு நம்மளுக்கு பிடிக்காம போவாங்க அப்படின்றது தெரியலையே. ஏன்னா இன்றைக்கி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட எல்லா நம்ம மர்ம நாவல்கள் எல்லாத்தையும் அவங்க கையில் ஒப்படைச்சோம்னா இந்த மர்ம நாவல்களை அவங்க அப்படியே பொது நாவல்களாக மாற்றி விட்டுருவாங்க. இதெல்லாம் தேவையாங்க. அதனால் பிடிச்சவங்கன்னு இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு பிடிக்காமல் போயிடலாம், இன்றைக்கி பிடிக்காமல் இருக்கிறவங்க நாளைக்கு பிடிக்கலாம். ஆனாலும் இந்த பிடிச்சவங்கக்கிட்டையும் எதுவும் பேச முடியல, பிடிக்காதவங்கக்கிட்டையும் எதுவும் பேச முடியல. இல்லை பிடிச்சவங்க நம்மளுக்கு சாதகமாக ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அவங்க பேச மாட்டாங்க. இல்லை பிடிக்காதவங்க நம்மளுக்கு பாதகமாக பேசுவாங்க எப்படின்னு நினச்சோம்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு ஒன்றும் சரியா, ஏன்னா பாதகமாக பேசுவாங்க நினச்சிக்கிட்டோம். அப்போ தான் பிடிச்சவங்க மாதிரி அவங்க பேசி நம்மளை என்ன செய்வாங்க, பிடிச்சவங்க மாதிரி பேசி நம்மளை குழிக்குள்ளே தள்ளி விடுறாங்களாம், அப்படிலாம் செய்வாங்க. அதனால இந்த பிடிச்சவங்க கிட்டையும் நம்ம ஜாக்கிரதையாக வாழ வேண்டியதாக இருக்குது, பிடிக்காதவங்க கிட்டையும் ஜாக்கிரதையாக வாழணும். இப்படி 2 தன்மையாக பிரிக்கிற மக்கள்கிட்ட நம்ம வாழ்கிறது எப்படிங்க, ஒன்றுமே புரியலையாங்க, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலை. அதனால் பிடிச்சவங்க கிட்ட அன்பை அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்குறத விட பிடிக்காதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அன்பை அதிகமாக கொடுங்க. வெறுப்பை இன்னும் அவங்ககிட்ட இருக்கிற வெறுப்பு பற்றி எரியாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் அன்பை அதிகப்படுத்தி பாருங்களேன். அப்போ அவங்களுக்கு அந்த வெறுப்பு கொஞ்சம் கம்மியாகலாம். அந்த பிடிச்சவங்களுக்கு இன்னும்